Hi friends, ரீசெண்டாக வந்து சரவணா எலைட் டி நகரில் இருக்கக்கூடிய ஷோரூம்லேருந்து நம்ம 9 கேரட் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மெசேஜ் கிட்ட ஒரே விஷயத்தை பற்றி அவ்வளோ டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணுற வீடியோவாக வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ இது வந்து 9 கேரட்டில் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதில் வந்து என்ன மாதிரி கோல்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், இது டெய்லி யூஸ் பண்ணலாமா, இது வந்து ஒயிட் வெளுக்குமா வெளுக்காதா, கலர் ஃபேட் ஆகுமா ஆகாதா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணி இந்த வீடியோலேயே கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலுமே கூட நிறைய பேருக்கு மற்ற டவுட்ஸ் எல்லாமே கூட கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் 24 கேரட்டில் காயின்ஸ்லேருந்து, 22 கேரட்டில் ஜுவல்லரிஸ்லேருந்து, 18 கேரட்டில் ஜுவல்லரிஸ்லேருந்து, டைமண்ட் ஜுவல்லரிஸ்லேருந்து நிறைய பார்த்துருப்போம். இந்த ஜுவல்லரி 9 கேரட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து தினமும் ஏறிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அதில் ஒரு மேசிவான ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஒரு கோல்டு ரேட் ஏறி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ், இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு, அதாவது ஒரு ட்ரையல் பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் 4th ஃப்ளோரில் இவங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸை டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அதில் ட்ரையல் பேசிஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரிங்ஸு, இயரிங்ஸு, குட்டி குட்டி ஸ்டட் டைப்பு, ஜிமிக்கி, அதில் எல்லாமே லைட் வெயிட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அண்ட் ஜிமிக்கி, குட்டி குட்டி ஜிமிக்கி, 2 கிராம் ஜிமிக்கி, 3 கிராம், 4 கிராம் ஜிமிக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 8 கிராம் ஜிமிக்கியில் ஒரு ட்ரே இருக்குது. மற்றபடி எல்லாமே லைட் வெயிட் தான். அதில் லட்டு, கம்மல், ஸ்டட்டு மட்டும், ஜிமிக்கி மட்டும் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேங்கிள், ஒரு பேங்கிள் வந்து 6 கிராம்லேருந்து வச்சுருக்காங்க. ஒரு பேங்கிள் 6 கிராம், அப்புறம் இன்னொரு பேங்கிள் வந்து 8 கிராம், அந்த மாதிரி கடா பேங்கிள் வந்து 21 கிராம் வரைக்கும் உங்களுக்கு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே நம்ம 22 கேரட்டில் பார்க்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே தான் 9 கேரட்டில் இருக்குது. இதுக்கு தனியாக டிசைன், அதுக்கு தனியாக டிசைன் அப்படின்னு இல்லை. நம்ம 22 கேரட்டில் என்ன டிசைன்ஸ்லாம் பார்ப்போமோ அந்த டிசைன்ஸ் அப்படியே 9 கேரட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து இப்போ டவுட் வந்து பார்க்கலாம். வேறு என்னென்ன இருக்குன்னா, செயின்ஸ் இருக்குது, ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு போடுற மாதிரி ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள், அப்புறம் டெய்லி வேர் செயின்ஸ் மாதிரி, தாலிக்கொடி கலெக்ஷனு, அப்புறம் வந்து ரிங்ஸு, அப்புறம் வந்து இயரிங்ஸு, நெக்லஸ் கலெக்ஷனில் ஒரு ட்ரே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் பேசிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் குட்டி குட்டியான சைடு மாட்டல் கலெக்ஷனும், அப்புறம் நல்ல பெரிய சைடில் வரக்கூடிய அந்த பெருசாக வரலையே மாட்டல் கலெக்ஷன் அது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டது நெட்டி சுட்டி இருக்கா, அப்புறம் கொலுசு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அது ரெண்டுமே இப்போதைக்கு இல்லை. இனிமேல் மேபி ஃபர்தராக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தாலி உருக்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லாமே 22 கேரட்டில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து 9 கேரட்டில் அது எதுவுமே வச்சிடல. அண்ட் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ், பெண்டன்ட் தான் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பெண்டன்ட் கூடமே தாராளமாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு, கோல்டு மாதிரியே இருக்குமா, இல்லைனா இது கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்கும்போது 22 கேரட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி வேறு வச்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. 22 கேரட் இதையும் வந்து நேரில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். நீங்கள் போனோடனே உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு பெரிய கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரி டிசைன்ஸ்னு சொல்லிட்டு. 9 கேரட் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு வந்து கிட்டத்தட்ட 92% இருக்கும். 91.6 அப்படின்னா 916 அப்படின்னா 92%. இப்போ 92% இருக்கிற இடத்துல 37% தான் உங்களுக்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ 37.5% தான் கோல்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அது கோல்டோட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாதி கூட கிடையாது, 50% கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே மற்ற மெட்டல்ஸ் தான். ஸோ இந்த மற்ற மெட்டல்ஸோட இவ்வளோ கம்மியான கோல்டு வந்து கலக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த ஜுவல்லரியுமே நீங்கள் போட யூஸ் பண்ணும்போது கலர் வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகும். ஏன்னா இதில் கோல்டு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கலர் போகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக கலர் வந்து போகும். ஆன் யூசேஜ் பேசிஸ் தான். இப்போ எப்படி நம்ம சில்வரில் ஜுவல்லரிஸ்லாம் வாங்குகிறோம், கலர் வந்து ஃபேட் ஆகும், அதே மாதிரி தான் இதுவுமே ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் பார்த்து தான் தெரியும்.
பட் நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ் தான். பட் ரெகுலர் வேர் டெய்லி வேருக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாது, கண்டிப்பாக கலர் போகும். கலர் எப்போ போகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷைனிங்காக வரக்கூடிய அந்த கோல்டு கலர் வந்து கொஞ்சம் டல் ஆகும். ஸோ அது அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நீங்கள் அக்கேஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இது ரீசேல் வேல்யூ இருக்கா, இது போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுக்கு பதிலாக கவரிங் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கவரிங் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து திருப்பி ரீசேல் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து கோல்டோட கண்டென்ட் 37% சம்திங் இருக்குது அப்படின்றதுனால இதுவுமே தினமும் ஏறிட்டுருக்கு ரேட்டு. இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4999. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பாம்ப்ளெட் வந்து காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5180, 5200 அந்த மாதிரி வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி 22 கேரட்டில் அந்த கோல்டு ரேட் ஏறுதோ அதே மாதிரி கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு. இந்த ஜுவல்லரிஸை நாளைக்கு நீங்கள் வந்து ரீசேல் பண்ணுறீங்க, இதே ஷாப்பில் கொடுக்குறீங்க, இல்லை வேறு எந்த ஷாப்பில் கொடுக்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து அன்றைக்கான 9 கேரட் கோல்டு ரேட் என்னவோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படியுமே உங்களுக்கு வந்து மற்ற ஜுவல்லரிஸ் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஸ்டோனு இருந்தால் ஸ்டோனை கழிச்சிட்டு அதில் எவ்வளோ கோல்டு இருக்கோ எப்படி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷாப்பில் சொன்னதை நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி HUID ஹால்மார்க் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே HUIDயோடு வருது அப்படின்றதுனால. அண்ட் இந்த கலெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஏன்னா மற்ற மெட்டல்ஸ் அவ்வளோ கலக்குறாங்களே, சாஃப்டாக இருக்குமா, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா, உடையுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து உடையிற மாதிரி இல்லை. பட் ஸ்ட்ராங்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் சில கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாடலை பொறுத்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. உடஞ்சிச்சின்னா நம்ம ரீபேர் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து அதிகமாகும், அது நம்ம தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லா மாடல்ஸுமே அந்த மாதிரி இல்லை. அண்ட் நிறைய ட்ராப்ஸ் கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மெயினாக ஒரு விஷயம் அந்த வீடியோவில் வந்து நான் கிஃப்டிங் பர்பஸ்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து அங்கே இருந்து அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க கிஃப்டிங்க்கு தான் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, கிஃப்டிங் பர்பஸ்க்கும் இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நானும் வந்து கன்வே பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கவரிங்கோ கோல்டு பிளேட்டடோ அந்த மாதிரி கிடையாது, இதுவுமே கோல்டு தான். பட் என்னென்னா கோல்டோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து கிஃப்டிங் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு அதை அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலோ சேல் பண்ணாலோ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கான ரேட்டுக்கு அது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது வந்து கிஃப்டிங் அப்படின்றது வந்து அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. இதை வாங்கி நம்ம கிஃப்டிங் பண்ணலாமா வேணாமான்றது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன பட்ஜெட்டில் கொடுக்குறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அது கோல்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. இல்லை நம்ம வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் போடணும், அது கோல்டாக போடணும், பட் இப்போ இருக்க ரேட் நம்ம போடவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கும்போது அது மரியாதை போயிடுமே அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து அவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களையும் யார் வாங்குறாங்களோ அது அவங்கள பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிஃப்டிங்காக கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கலாம், டெஃபினட்டாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் ஓன் யூசேஜ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம். எல்லாராலையுமே இப்போ வந்து கோல்டு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜுவல்லரி வாங்குறாங்க, அந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் GST எல்லாம் பே பண்ணி ஒரு ஆர்னமெண்ட் வாங்கணும் அப்பாடான ஆகிடுது. ஸோ அவங்களுமே வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து கொண்டு வந்ததான் சொன்னாங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரெண்டாவது, இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ மேக்கிங் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். எப்படின்னா இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து 22 கேரட்டில் பண்ணக்கூடிய ஜுவல்லரி மாதிரி இது வந்து மேக் பண்ண முடியாதான். ஏன்னா இதில் நிறைய மெட்டல்ஸ் வந்து கலக்கிறதுனால கோல்டு வந்து அதிகமாக இருந்தால் தான் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் டிசைன்ஸ் நல்லா மேக் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப கம்மியான கோல்டு அப்படின்றதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் மற்ற மெட்டல்ஸ் கலக்கும்போது. அப்போ வந்து இதில் டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா வேலை எடுக்கும். அதுலேயுமே டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வருது அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000-1500 மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. இது வந்து அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். மேபி இதோட மேக்கிங் வந்து கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன், தெரியல அது. ஸோ அதனால அந்த சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அதுவுமே ஆர்னமெண்ட் வந்து வேரி ஆகும். செயின்ஸ் கலெக்ஷன்ஸ், முகப்பு செயின் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் சரடு செயின், அதாவது நார்மலாக வரக்கூடிய சரடு, அதே மாதிரி டெய்லி வேர் போடக்கூடிய இந்த கோதுமை கட் செயின்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இதிலெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரீசனபிளான கம்மியான வெயிட்டில் தான் வச்சுருக்காங்க. எதுவுமே ஹெவி வெயிட்டுன்னு கிடையாது.
மெயினாக வந்து நிறைய பேர் கேட்டது வந்து கலர் போகும்னா அது எதுக்கு நம்ம வாங்கணும், அதுக்கு நம்ம வாங்காமே இருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கமெண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து எதையுமே ப்ரொமோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சேனலில் வந்து எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். வாங்காதது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சில பேருக்கு அதோட தேவை இருக்கலாம், சில பேருக்கு அது தேவை இல்லாமல் இருக்கலாம். சில பேர் வந்து தேவை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, டிசைன்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கா, ஓகே சூப்பர், இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை தான் நீங்கள் பண்ணணும், இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது, அது தவறும் கூட. ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து அதை கண்டிப்பாக செய்கிறதில்ல. இந்த வீடியோவில் எந்த வீடியோவிலுமே நம்ம பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்றதா எப்போவுமே நம்ம வந்து பண்ணக்கூடிய வீடியோவில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி தான் நான் லாஸ்ட் வீடியோலையுமே கூட உங்களுக்கு நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்பெஷலி இந்த மாடல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மாடல் பண்ணும்போது காமிக்கும் போதே நிறைய பேர் நெட்டிச்சுட்டி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நெட்டிச்சுட்டி இல்லை, 9 கேரட்டில் நெட்டிச்சுட்டி கொலுசு கலெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஹாரமும் வச்சில்ல, நெக்லஸ் தான் வச்சுருக்காங்க. அது கூட வந்து 4 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் தான் நெக்லஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண டிசைன்ஸ்ன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா 9 கேரட்டில் பெண்டன்ட்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரேஸ்லெட்ஸு, குட்டி குட்டி இயரிங்ஸு, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இந்த கேஸ்டிக் ஸ்டட்டு மாதிரி வரும் அந்த கலெக்ஷன், பிரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து கம்பி வளையல், டெய்லி வேர் பேங்கிள் மாதிரி இந்த ஃபேன்சி பேங்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இயரிங்ஸில் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து யாருக்காவது வந்து கோல்டில் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும், பட் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்காகவே சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1/2 கிராமு 1 கிராமில் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஒரு அஃபோர்டபுளான கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் 2 கிராம் செயின் வந்து ரொம்ப ஹைலைட்டு. ஏன்னா 2 கிராமில் நீங்கள் வந்து 22 கேரட்டில் வந்து செயினை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். மற்றபடி கலர்ஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது மேபி யாராவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சொல்லலாம். இது வந்து நானுமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் ஒரு ரிவ்யூ வந்து டெஃபினட்டாக கொடுப்பேன். நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு செயின் மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிவிட்டு 1 மந்த் கழிச்சு நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு 2 கிராம் 4 கிராமில் அந்த மாதிரிலாம் செயின்ஸ் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக முருகர் டாலர்ஸு, டிஃப்ரெண்ட் பெண்டன்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. பெண்டன்ட் கூட நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் பெண்டன்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுமே 1 மந்த் கழிச்சு நான் ரிவ்யூ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோலையுமே அதை அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து எவ்வளோ ஸ்டே ஆகுது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து நான் இந்த வீடியோவில் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னெல்லாம் வெயிட்டில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு பேங்கிள் வந்து 6 கிராம்லேருந்து இருக்குது. இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் மெயினாக பேங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷைனிங்கோ டிசைனோ கலரோ அதில் எந்தமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்லி திங் சைஸு. இது 6 கிராமில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற 22 கேரட் பேங்கிளுக்கு ஒரு மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வளையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுதான் இதோடைய ஸ்பெஷல். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுதான். ஏன்னா 6 கிராம் 8 கிராம் பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 கிராம், ஒரு பேரே 12 கிராமு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. சிங்கிள் பேங்கிலும் 12 இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் பேங்கில் 6 கிராமும் இருக்குது. பேர் 12, பேர் 16, பேர் 22 அந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு வளைக்கிற மாதிரி அப்படி சும்மா அப்படி டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி வந்து இது கோல்டு கம்மியாக இருக்குது, மற்ற மெட்டல்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட நிறைய கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போதைக்கு இந்தியாவில் சரவணா எலைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரவணா எலைட் கூட பார்த்திங்கன்னா மற்ற பிரான்ச்சஸில் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. டி நகரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் மட்டும்தான் ட்ரையல் பேசிஸில் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை பார்த்துட்டு 18 கேரட்டில் ஜுவல்லரிஸ் காமிங்க, அப்புறம் 18 கேரட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இவங்ககிட்ட 18 கேரட்லேயும் இருக்குது. பட் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி வரும். நான் வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்டு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸில் மாப்பிள்ளை பிரேஸ்லெட் சொல்லிட்டு சில செக்ஷனில் ஒரு ட்ரேயில் வச்சுருந்தாங்க.
அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 கேரட்டுக்கும் இதுக்கும் பக்கத்தில் வச்சு பார்த்தா பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல கிராண்டாக இருந்தது. அக்கேஷ்னல் யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. அதே நேரம் நல்ல பட்டையாகவும் கம்மி வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. 1 பவுனில் 1.5 பவுனில் 8 கிராம் 7 கிராம்லேயே நல்ல கிராண்டான ப்ரேஸ்லெட்ஸ் வந்து இருந்தது. ஆன்லைன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் வந்து இப்போதைக்கு அவங்க பண்ணலை, ஏன்னா ட்ரையலில் போயிட்டுருக்குன்றதுனால. ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் டேரெக்டாக கண்டிப்பாக விசிட் பண்ணலாம்.